பாவமாக இல்லாமல் புண்ணியமாகவும் இல்லாமல் நடுநிலையுடன் பாவத்தையும் சேர்க்காமல் புண்ணியத்தையும் சேர்க்காமல் பொருள் ஈட்டுவது என்ற ஞானம் இன்னைக்கு இருக்கக்கூடிய புக்கில் இல்லை. மீண்டும் மீண்டும் பிறப்பாய். எப்போது மீண்டும் மீண்டும் பிறப்பாய்? நீ செய்கிற செயலுக்கு நீயே பெருமை அடிச்சுக்கிட்டனா மீண்டும் மீண்டும் பிறப்பாய். நீ செய்யக்கூடிய செயல்களுக்கு இறைவனை காரணம் கூறும்போது பாவ புண்ணிய என்ற இரு வினைகளும் உங்களை சேராது. விச் மீன்ஸ் எப்படியோ வாழ்ந்து எப்படியோ செத்து போயிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. அடுத்த பிறவி கொடூரமாக இருக்கும். நான் எப்போ அடுத்த பிறவியை நம்புறது? இப்போ பல பேர் கை இல்லாமல் பிறக்கிறாங்க, கால் இல்லாமல் பிறக்கிறாங்க, கண் இல்லாமல் பிறக்கிறாங்க, வீடு இல்லாமல் பிறக்கிறாங்க, பல நோய்களோட பிறக்கிறாங்க. இறைவன் கருணையானவர்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி படைச்சிருக்கணுமே, ஏன் அப்படி படைக்கல? ஒருத்தன் கோடீஸ்வரனாக இருக்கான், ஒருத்தன் ஏழையாக இருக்கான், ஒருத்தன் இப்படி இருக்கான், ஒருத்தன் அப்படி இருக்கான், ஒருத்தன் கிரிமினலாக இருக்கிறான், ஒருத்தன் நல்லவனாக இருக்கான், ஒருத்தன் ஹீரோவாக இருக்கான், ஒருத்தன் ஹீரோ மாதிரி இருக்கான். ஏன் இந்த மாற்றங்கள்? போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிறவியிலும் உங்களுடைய பெயர் என்ன சார்? உங்களுடைய பெயர் என்ன சார்? இஃப் யூ ஆர் ஆஸ்கிங் மீ a question, I will ask a question. You should answer me. சார் உங்களுக்கு பதில் வேணும்னா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சார் தப்புன்னு நீங்க எப்படி சார் சொல்றீங்க? தப்புன்னா நீங்க எதுக்கு என்னை பேச கூப்பிடுறீங்க? சார் தப்புன்னா நீங்க எதுக்கு என்னை பேச கூப்பிடுறீங்க? சார் தப்புன்னா நீங்க எனக்கு எதுக்கு பேச கூப்பிடுறீங்க? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? என்ன பேசணும்? ஒரு நிமிஷம், let me deal this. I am not angry. I am asking very clearly. See, I am very stable and asking with me very clearly in a manner way. There is a manner how to ask. There is a reason how to ask. பாவ புண்ணியத்தை பற்றி ஒருவனுக்கு போதிக்காமல் ஒருவனுக்கு வாழ்வியலை எப்படி போதிக்க முடியும்? பாவ புண்ணியத்தை தெரிஞ்சுக்கலன்னா ஏகப்பட்ட பாவத்தை பண்ணுவான். எப்படி கத்துப்பான் வாழ்க்கையை பத்தி? நீங்க சொல்லி கொடுத்தீங்களா? பாவ புண்ணியத்தை பத்தி, வாழ்க்கையை பத்தி சொல்லி கொடுத்தீங்களா? நீங்க என்ன சொல்லி, வேற யார் சொல்லி கொடுப்பாங்க முடியுமா? யார் சொல்லி கொடுக்க முடியும்? திருக்குறளை மேற்கோள் காட்டி, திருவருட்பாவை மேற்கோள் காட்டி போதும். இன்ட்ரெஸ்டிங்கா போதும். மைக் கொடுங்க, பேசுவோம் பேசுவோம் பேசுவோம், அருமையா பேசுவோம். அதை எப்படி விட முடியும்? பாவ புண்ணியத்தை பத்தி பேச, வேற எதை பத்தி பேசுறது? ஆன்மீகத்தை போதிக்காம என்ன ஆன்மீகம் என்பது என்ன? பிற உயிர்களுக்கு நீ செய்யும் சேவைதான் ஆன்மீகம். அரசு பள்ளிகளில் புத்தாக்க உரையாற்றி சர்ச்சையில் சிக்கியுள்ள மகாவிஷ்ணு மீது அடுத்தடுத்து புகார்கள் குவிந்து வருகின்றன. இது பற்றிய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சென்னை சைதாப்பேட்டை அசோக் நகர் அரசு பள்ளிகளில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்கிறார். சர்வம் மகாவிஷ்ணுமயம் சமூக வலைதளம் அப்படின்னு தான் இப்போ 4 நாளாக பார்க்குறோம். ஊடகங்களில், டிவியில், ஊடகங்களில், சமூக வலைதளங்களில் மகாவிஷ்ணு 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 ஒலித்து கொண்டே இருக்கிறது. மகாவிஷ்ணு பேசினது சரியா? பள்ளிக்கூடத்தில் அப்படி போய் பேசியிருக்கலாமா? பள்ளிக்கூடத்தில் ஆன்மீகம் பேசலாமா? அந்த ஆசிரியர்கிட்ட அவர் முறையாக பேசினாரா? இல்லை அவர் பேசுனது என்ன தவறு? இப்படி பல்வேறு விவாதங்கள் ஓடிட்டே இருக்கு. அரசாங்கம் கூட அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, மகாவிஷ்ணு பேசிய அந்த விஷயத்தை பற்றின என்னுடைய பார்வையை நான் இங்கே கொடுக்க விரும்புகிறேன். நானும் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் தான். பள்ளிகள், கல்லூரிகளில் அழைப்பின் பேரில் நானும் மோட்டிவேஷனல் டாக் கொடுக்குறேன். இங்கே நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இப்படி நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சில சமயம் அப்ஜெக்ஷன்ஸ் வரும், சில கேள்விகள் வரும். அந்த கேள்வி எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறது வந்து தான் நம்முடைய பக்குவம் வெளிப்படும். ஒரு ஸ்பீக்கரோட பக்குவம் எப்போ வெளிப்படுன்னு சொன்னால், அவர் மீது வைக்கப்படுகின்ற கேள்விகளை அவர் எப்படி எதிர்கொள்கிறார், எப்படி கையாண்டு சரியான வகையில் பதில் சொல்கிறாரு, ஒரு அப்ஜெக்ஷனபிள் கொஸ்டின் வந்தால் எப்படி லாவகமாக கையாளுறாரு என்பதை பொறுத்து தான் அவருடைய பக்குவத்தை வெளிப்படுத்தும். அந்த வகையில் இந்த இடத்துல மகாவிஷ்ணு அவர் முன் வைக்கப்பட்ட அந்த கேள்வியை அவர் முறையாக கையாண்டிருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஆனால் என்ன, அவர் வயதில் ரொம்ப சிறியவர், ஆகவே இன்னும் அவர் பக்குவப்படுவார் என்று நாம் நம்புவோமாக. அவற்றை விஷயங்கள் இருக்கலாம், ஆனால் வெளிப்படுத்துகின்ற விதத்தில் இன்னும் கொஞ்சம் அவர் பக்குவப்பட வேண்டும் என்பது என்னுடைய பார்வை. அது ஒரு புறம் இருக்க, இப்போ கேள்வி என்னன்னு சொன்னால், அவர் ஆன்மீகம் பேசலாமா அப்படின்னு கேட்குறாங்க. என்னுடைய பதில் என்னன்னு சொன்னால், அந்த பள்ளிக்கூடத்தில் அவர் பேசியது ஆன்மீகமே அல்ல. என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னா? ஆம், ஆன்மீகம் என்பது வேறு தளம். ஓடும்
இரு நிதியும் ஒன்றாக காண்பவர்கள் அப்படின்னு தாய்மான சுவாமி சொல்கிறார். அதாவது ஓட்டாஞ்சில்லியையும் பொன்னையும் ஒன்றா பார்ப்பாங்களாம், வித்தியாசமே தெரியாதான். கங்கையில் ஓடுகின்ற நீரும் சாக்கடை நீரும் ஒரே மாதிரி யாருக்கு எனக்கு தெரியுதோ அவங்க தான் ஆன்மீகவாதிகள் அப்படின்னு அர்த்தம். இவர் சொல்கிறார் இல்லையா, அடுத்தவங்க நீ சேவை செய்கிறது ஆன்மீகங்கிறார். அது ஆன்மீகம் அல்ல. ஆன்மீகம் என்பது வேறு தளம். இந்த லௌகீக பார்வையில், அதாவது உலகியல் பார்வையில் பார்க்கக்கூடியதே அல்ல. ஆன்மீகம் என்பது உலகம் கடந்தது. ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயனின்றே மெய்யுணர்வு இல்லாதவருக்கு வள்ளுவர் சொல்கிறார். ஐம்புலன்களுடைய அனைத்து விதமான அனுகூலங்களும் நன்கு அறிந்திருந்தாலும் கூட, அவற்றை கடந்திருந்தாலும் கூட, மெய் உணர்வு உனக்கு இல்லைன்னா பயன் இல்லைங்கிறார். அப்போ அந்த மெய் உணர்வு என்பது இருமையை கடந்த ஒருமை பார்வை, ஒன்றாக காண்பதுவே காட்சின்னு ஔவை சொல்கிறார். அப்போ ஆன்மீகம் என்பது வேறு தளம். அதுக்கு முன்னாடி அந்த ஆன்மீக உயர்நிலை அடைவதற்காக சில வாழ்க்கை நெறிமுறைகளை நம்முடைய சான்றோர் கொடுத்துருக்காங்க. இதை செய்ய, இதை செய்யாத, அன்போடு இரு, பரிவோடு பேசு, பிறருக்கு உபகாரமாக இரு, சுயநலமாக இருக்காது. இதெல்லாம் வாழ்வியல் நெறிமுறைகள், ஒழுக்க நெறிமுறைகளை அன்றி நேரடி ஆன்மீகம் கிடையாது. ஆன்மீக நிலையை அடைவதற்காக சில வாழ்க்கை நெறிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் திருவள்ளுவர் சொல்லுகிறார், திருமூலர் சொல்லுகிறார், பல்வேறு சித்தர்கள் சொல்லுகிறார்கள். கோவப்படாத, பறவை மீது கல்லை வீணே எரியாதே அப்படின்னு கடுவெளி சித்தர் சொல்கிறார். பல்வேறு ஆன்மீகவாதிகள் சொல்கிறாங்க, அன்போடு இரு, பிறரை நேசி என்று இதெல்லாமே பிறரை நேசித்தல், அன்போடு இருத்தல், தான தர்மம் செய்தல், இருப்பதை பகிர்ந்து கொடுத்தல், பகுத்தூண்டு பல்லுயிர் ஓம்பல் நூலோர் தொகுத்தவிட்டு எல்லாம் தான் என் வள்ளுவன் சொல்வது. இது எல்லாமே மனதை பக்குவப்படுத்துவதற்கான வழிமுறையை அன்றி, ஆன்மீக உயர்நிலை எய்துவதற்காக, மனதை பக்குவப்படுத்துவதற்காக செய்கின்ற விஷயமே அன்றி, இவை நேரடியாக ஆன்மீகம் ஆகாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் திருவள்ளுவரும் கூட நேரடி ஆன்மீகத்தை எங்கும் தன்னுடைய குரலில் சொல்லலை, வாழ்க்கை நிறையத்தான் சொல்லியிருக்கார், வாழ்க்கை வாழ்வதற்கு சொல்லியிருக்கார், அவ்வளவுதான். ரெண்டாவது, நீ பாவம் புண்ணியம், பாவம் செஞ்சால் அவனுக்கு கெட்டது நடக்கும், புண்ணியம் செஞ்சால் நல்லது கிடைக்கும் என்பது ஒரு மேலோட்டமான வெளிப்படை மக்களுக்கு புரியும்படி சொல்லப்பட்ட விஷயமே அன்றி நேரடியாக பாவம் புண்ணியம் என்பது எதுவும் இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ என்ன, பாவ புண்ணியம் இல்லையா என்று சொன்னால் அப்படி சொல்ல வரல. என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், பாவ புண்ணியம் என்பது ஊருக்கு ஊர், நாட்டுக்கு நாடு வேறுபடும், ஒரே மாதிரி கிடையாது. உலக சமுதாயம் அனைத்துக்கும் பாவம் புண்ணியம் என்பது பொது கிடையாது. இங்கே தான் சுவாமி விவேகானந்தர் மிக அருமையாக ஒரு விளக்கம் கொடுக்குறார். எந்த ஒரு தனி மனிதனையும் பலப்படுத்துகின்ற எண்ணமோ செயலோ அதெல்லாம் புண்ணியம். எந்த ஒரு தனி மனிதனையும் பலவீனப்படுத்துகின்ற எண்ணம் செயல் எதுவானாலும் அது பாவம் என சொல்லுகின்றார். அப்படி சொல்ல வரல. என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இங்கே மகாவிஷ்ணு பேசியது என்னன்னு சொல்ல வந்தால், அவர் விஞ்ஞானத்தை பேசினார், அது ஆன்மீகம் சொல்லிட்டாரு. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும், இது ஆன்மீகம் இல்லை, நடைமுறை வாழ்க்கை நெறி. அவரை விதைச்சா துவரையாக முளைக்கும் அப்படிங்கிறதும் நடைமுறை வாழ்க்கை நெறி, இது ஆன்மீகம் அல்ல. தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு கனியன் பூங்குன்னார் சொல்கிறார் இல்லையா, அது நடைமுறை வாழ்க்கை. நல்லது கெட்டதுங்கிறது உன் மனசில் தான் இருக்குது, நீ செய்கிற காரியத்தான் இருக்குது, மற்றவங்கள்ட்ட இல்லை. மற்றவங்க உனக்கு துன்பம் கொடுக்க முடியாது, நல்லது செய்ய முடியாதுன்னு சொல்கிறார். அப்போ அனைத்தும் உன்னிடம் தான் இருக்கிறது, நீ உள்ள பக்குவப்பட உன் வாழ்க்கையில் நன்மை அடைய முடியும் என்பதற்காகத்தான் மனசை பக்குவப்படுத்த வாழ்க்கை நிலை சொல்லிக் கொடுக்குறாங்க, நடைமுறை வாழ்க்கை சொல்லிக் கொடுக்குறாங்க. அதே மாதிரி முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்பது விஞ்ஞானம். ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், நியூட்டன்ஸ் தேர்ட் லா என்ன சொல்லுது? எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் காட் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். வினை விதைத்தால் அதற்கு எதிர்வினை என்பது தவிர்க்க முடியாது என்பது வாழ்க்கை நியதி, மாற்றவே முடியாது. நீங்கள் வேலைக்கு சாப்பிட்டு வேலைக்கு தூங்கி முறையாக இப்போ உடற்பயிற்சி செய்து உடம்பு ஒழுங்காக வச்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உடம்பு ஒழுங்காக தான் இருக்கும், அது மாதிரி போகாது. நீங்கள் கண்டதை சாப்பிட்டு உடம்பு போட்டு வருத்தி பல்வேறு செஞ்சீங்கன்னா உடம்பு ஆட்டோமேட்டிக் வேலையை காட்ட தான் செய்யும். அப்போது வினைக்கு எதிர்வினை என்பது இயல்பு, இயற்கை விதி. இதை தான் சொல்லியிருக்கார் அவர் மகாவிஷ்ணு. இப்போ மகாவிஷ்ணு பேசியது முழுக்க விஞ்ஞானம், நடைமுறை வாழ்க்கையை அன்றி அவர் பேசியது ஆன்மீகம் அல்ல என்பதை புரிந்து கொள்வோம். அதை விளக்குவதற்காகத்தான் இந்த நான் வீடியோ பகிர்றேன். மகாவிஷ்ணு பேசியது நடைமுறை வாழ்க்கை இயல்பு, எள்ளளவும் அங்கே ஆன்மீகம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க வளத்துடன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.
மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டிங்குன்னு தட்டி விடுங்க.